மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ரவா கீ கேசரி பண்ண போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஃபுல்லாக ஒயிட் ரவா எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீ இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுகர், வாட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேசரி கலர் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கலர் லெமன் எல்லோ, அதுக்கப்புறம் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா முந்திரி, திராட்சை, ஏலக்காய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவா வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. ரவா வந்து டீப் ஃப்ரை ஆனோடனே ரவா வந்து இறக்கி வேறு பிளேட்டில் மாற்ற போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கப் ரவா எடுத்துருக்கோம். ஒரு கப் ரவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டு கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு வந்து நல்லா பாயில் ஆகணும். நல்லா பாயிலாகி கொதி வரணும். வந்து வாட்ரு வந்து நல்ல பாயில் கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து கேசரி கலர் ஆட் பண்ணுறோம், எல்லோ கலர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவா வந்து ஆட் பண்ணிவிட்டு ரவா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி சேராமல் கிண்டணும். ரவா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரவா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கப் ரவா எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 1.5 கப் சுகர் ஆட் பண்ண போகிறோம். பண்ணிட்டோம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி சேராமல் வந்து கிளறணும். ரவாவும் இது வந்து நல்லா கட்டி சேராமல் கிளறணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரவாவும் சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ணி கேசரி வந்து நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக வந்து கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஊற்றுறோம். கீ ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிற கேஷ்யூ நட் அண்டு உலர் திராட்சை இருக்குங்களா, அதை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. முந்திரி திராட்சை வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதை வந்து கேசரியில் மிக்ஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸ் இருக்குது. பைனாப்பிள் எசன்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். நுணுக்கின ஏலக்காய் வந்து ஆட் பண்ணுறோம் வாசனைக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூடான சுவையான பைனாப்பிள் கீ கேசரி ரெடி. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா மனோஜ் கிச்சன். இது என்னோடய 4th வீடியோ. என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி குக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.